செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சேலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு. CITU தொழிற்சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பொங்கல் பரிசு தொகை 5000 வழங்க முடிவு. கவர்னருடன் முதலமைச்சர் ரங்கசாமி திடீர் ஆலோசனை. 2 வீடுகளின் கதவின் பூட்டை உடைத்து நகை திருட்டு. முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசை. இந்தியாவின் தலைச்சிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்ற திமுக அர்ப்பணிப்போடு பணியாற்றும். ஜெகத் ரட்சகன் MP பேச்சு. இனி விரிவான செய்திகள். சேலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து CITUவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில எல்லைக்குட்பட்ட பாகூரை அடுத்துள்ள சேலியமேடு கிராமத்தில் புதியதாக மேலும் ஒரு சுங்கச்சாவடியை அமைத்துள்ளனர். விதிகளை மீறி சுங்கச்சாவடி அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அனைத்து தரப்பினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் சுங்கச்சாவடி தரப்பினர் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டுள்ளனர். இருப்பினும் கடந்த 7ஆம் தேதி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சுங்கச்சாவடி திறந்து கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் சட்டத்தை மதிக்காமல் முறைகேடாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை CITU பிரிவினர் புதுச்சேரி தனியார் சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் மதிவாணன், தலைவர் அந்தோனிதாஸ், CITU பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் சேலியமேடு சுங்கச்சாவடி அகற்ற கோரி வாகனத்துடன் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக தெற்கு காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார், துப்பாக்கி ஏந்திய அதிரடி படையினர் மற்றும் மப்டி போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து போலீசார் 100 மீட்டருக்கு முன்பாகவே தடுப்பு கட்டைகளை அமைத்து போராட்டக்காரர்கள் சுங்கச்சாவடிக்கு செல்லாதவாறு சாலையை மூடினர். வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பி விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் சாலையின் 2 பக்கமும் வாகனங்களை நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதட்டம் ஏற்பட்டது. சுங்கச்சாவடி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் பேரிகார்டுகளை தள்ளி நுழைய முயன்றனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பொங்கல் பரிசு தொகை 5000 ரூபாய் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி கவர்னருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பொங்கல் பரிசு பொருட்களுடன் பரிசு தொகையை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டார். ஆனால் போதிய நிதி இல்லாத சூழலில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தொலைபேசி வழியே பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி திருத்திய திட்ட மதிப்பீட்டின் கீழ் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதியாக 150 கோடி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். பொங்கல் பரிசு தொடர்பாக கடந்த வாரமே முதலமைச்சர் ரங்கசாமி கவர்னர் மாளிகைக்கு கோப்பு அனுப்பியதாகவும், ஆனால் அதை கவர்னர் உடனே அனுமதிக்காமல் இது தொடர்பாக ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று கோப்பில் குறிப்பிட்டு நிலுவையில் வைத்துள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அண்டை மாநிலமான தமிழகத்தில் கொடுக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகையை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பதாக ஆளும் NR காங்கிரஸ் அரசு கருதுகிறது. ஏற்கனவே பாஜக சார்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொங்கல் ரொக்க பரிசு வழங்குவது தொடர்பாக கவர்னரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். இன்று அல்லது நாளைக்குள் புதுச்சேரியில் பொங்கல் ரொக்கப்பணம் குறித்தான அறிவிப்பு வெளியாகலாம் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதற்கேற்ப கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று நேரில் சந்தித்து பேசினார். அப்போது நிதித்துறை செயலர் கிருஷ்ணா மோகன் உப்புடன் இருந்தார். தலைமை செயலர் சரத் சௌகான் டெல்லியில் உள்ளதால் அங்கிருந்தபடி காணொலி வாயிலாக கூட்டத்தில் பங்கேற்றார். தமிழ்நாட்டை விட அதிக தொகையாக 5000 ஒரு ரேஷன் அட்டைக்கு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தனது விருப்பத்தை தெரிவித்தார். ஆனால் கவர்னர் 4000 ரூபாய் ஒதுக்கினால் போதும் என்று நிதி பற்றாக்குறை இருப்பதை சுட்டிக்காட்டியதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள 3.47 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 வழங்கினார் 173 கோடி நிதி தேவைப்படுகிறது. இதனை காரணம் காட்டிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கூடுதலாக 150 கோடி ரூபாய் முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டிருப்பதும் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. விழுப்புரம் அருகே 2 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் நகை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரவில் அருகேயுள்ள இரும்பை கிராமம் பால திரிபுர சுந்தரி நகரை சேர்ந்தவர் பூபதி. கடந்த 6ஆம் தேதி உடல்நல பரிசோதனைக்காக வீட்டை பூட்டிக் கொண்டு சென்னை சென்றுள்ளார். இந்நிலையில் பூபதி வீட்டின் அருகேயுள்ள வசிப்பவர்கள் பூபதி வீட்டின் வாயில் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதாக அவருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே சென்னையில் இருந்து பூபதி தனது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டினை உடைத்து அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த 5 பவுண்ட் தங்க நகை, ஒரு வெள்ளித்தட்டை மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது தெரிய வந்தது.
இதனால் அதிர்ச்சியடைந்த பூபதி ஆரோவில் போலீசில் இதுகுறித்து தகவல் தெரிவித்தார். ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்தின் தடயங்களை சேகரித்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது முகமுடி அணிந்த மர்ம நபர்கள் கண்காணிப்பு கேமராவை திருப்பிவிட்டு திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. கண்காணிப்பு கேமராவின் காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இதேபோன்று இரும்பை கிராம மகா காளீஸ்வரர் நகரை சேர்ந்த கார்த்திக் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 3 பவுன் தங்க நகைகளை முகமுடி கொள்ளையர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக புதுவையை மாற்ற அர்ப்பணிப்போடு செயல்படுவோம் என்று ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். புதுவை கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் திராவிட பொங்கல் விழா மேட்டுப்பாளையம் ஐயப்பன் கோவில் எதிரில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி கலந்து கொண்டு திராவிட பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஏராளமான மகளிர் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதனையடுத்து நாட்டுப்புற பாடல் இசை நிகழ்ச்சி, மயிலாட்டம், ஒயிலாட்டம் என தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன. விழாவில் கழக மூத்த முன்னோடிகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய ஜெகத் ரட்சகன் எம்பி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தந்து இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். மக்களில் ஒருவராக மக்களுக்காக ஓடோடி உழைப்பதற்கும் மக்கள் பணி செய்ய உத்தரவிட வேண்டும் என்று திமுக கேட்டு வந்துள்ளதாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தாய்ப்பாசம் மற்றும் சகோதர பாசம் கொண்ட இயக்கம் என்றார். புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக அமையும் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றதா. மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டு சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாடு செய்திருந்தார். விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். செல்லிப்பட்டு ஓடையின் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு வருவாய் கிராமத்தில் திருவண்ணாமலை பிரதான சாலை, வழுதாவூர் சாலை சந்திப்பு, 4 வழிச்சாலை சந்திப்பில் இருந்து தெற்கே பம்பை ஆற்றங்கரை வரை செல்லும் செல்லிப்பட்டு ஓடையில் ரூபாய் 1,47,60,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை நகரில் புதிய சுத்திகரிப்பு நீர் மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். புதுவை முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி விடுதலை நகர் உழந்தை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் 20 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முதலியார்பேட்டை, விடுதலை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயனடைவர். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில்
முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோரால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சுந்தரமூர்த்தி, சுகாதார பொதுக்கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டின் பேரில் எல்ஜேகே கட்சி சார்பில் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வில்லியனூர் தென்கோபுர வீதியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. பல்வேறு மகளிருக்கும் குழந்தைகளுக்குமான போட்டிகள் நடைபெற்றதா. இதில் மகளிருக்கு கோலப் போட்டி நடைபெற்றதா. சமத்துவ பொங்கல், பாரம்பரிய போட்டியான சிலம்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. குழந்தைகளுக்கு லெமன் இன் த ஸ்பூன், ஸ்கிப்பிங் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டதா. கோலப் போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு குளிர்சாதன பெட்டி, மிக்சி, எலக்ட்ரிக் குக்கர் ஆகியவை வழங்கப்பட்டதா. சமத்துவ பொங்கலில் வெற்றி பெற்றவர்களுக்கு டிவி, எலக்ட்ரிக் குக்கர், நான்ஸ்டிக் தவா, விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு டிவி, எலக்ட்ரிக் ஸ்டவ், குக்கர் ஆகியவை வழங்கப்பட்டதா. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு 22 கேரட் தங்க நாணயம் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசாக பட்டுப்புடவை வழங்கப்பட்டதா. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷ் செய்திருந்தார். மண்டல அளவிலான அபாகஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையை தலைமை இடமாக கொண்டு இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களில் 1050க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்களில் எஸ்ஐபி அபாகஸ் மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் அபாகஸ் போட்டியை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு மண்டல அளவிலான அபாகஸ் போட்டி புதுச்சேரி அடுத்துள்ள பட்டானூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இருந்து 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். 2 சுற்றுகளாக நடந்த போட்டியில் மொத்தம் 700 மாணவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் எஸ்ஐபி அபாகஸின் தலைமை அதிகாரி சஞ்சீவி மேனன், மாநில தலைவர் ரவிசங்கர், முகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை வினோத், சர்குணன் மற்றும் அவர்களது அணியினர் செய்திருந்தனர். தனியார் பள்ளி சங்க கூட்டமைப்பு சார்பில் மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சாதிப்போம் சதம் பெறுவோம் என்ற 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வில்லியனூர் ராஜா திருமண மஹாலில் நடைபெற்றது. கூட்டமைப்பை சேர்ந்த 22 பள்ளிகளை சார்ந்த 850க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன், பொதுச் செயலாளர் ராமசிவராஜன், பொருளாளர் சிவசுப்பிரமணியன், துணைத் தலைவர் இளமதியழகன், ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்களாக காரைக்கால் சண்முக பள்ளியின் தாளாளரும் காரைக்கால் மாவட்ட கூட்டமைப்பு செயலாளருமான ஜனக சேகரன் மற்றும் அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் பங்கேற்றனர். நல்லாசிரியர் திருமுருகன் கணித பாடத்தையும், மோகனமுருகன் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடத்தினையும், ஏழுமலை தாவரவியல் விலங்கியல் பாடத்தினையும், கண்ணா கார்த்திகேயன் தமிழ் பாடத்தினையும் நடத்தினர். செந்தில்குமரன் சமூக அறிவியல் பாடத்தை நடத்தினார். முகாமிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் செய்திருந்தார். தொடர்ந்து பாடம் எடுத்த ஆசிரியர்களுக்கு கல்வி சுடர் மற்றும் ஆசிரியர் மாமணி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தேவர் பேரவை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டன. புதுவை தேவர் பேரவையின் 43ஆம் ஆண்டு விழா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் கல்வி விருது வழங்கும் விழா ஆகியவை ராம் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுவை தேவர் பேரவை தலைவர் தனபாலன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கௌரவ தலைவர் ரத்னசாமி முருகேசன் முன்னிலை வகித்தார். மூவேந்திர முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் கல்வி விருதுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். தமிழ்நாடு கலைமணி,
வீரமங்கலம் கவிராஜ் புதுவை தேவர் பேரவையின் நிறுவன தலைவர் மூக்கைய தேவரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. பல்வேறு போட்டிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தேவர் பேரவையினர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் காக்கையின் தோப்பில் அதிமுக சார்பில் நாட்காட்டி வழங்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் தொகுதி காக்கையின் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி, எவர் சில்வர் பாத்திரம், பொங்கல் தொகுப்பு ஆகியவற்றை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறினார். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், அன்பு, தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி, கண்ணப்பன், கண்ணன், ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி காங்கிரசார் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். காங்கிரஸ் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபாட்டு செய்தனர். இதேபோல முல்லா வீதியில் உள்ள மௌலானா ஹஜ்ரத் சையது அகமது மௌலானா சாய்பு தர்காவில் பிரியங்கா காந்தி நீடூழி வாழ வேண்டி சிறப்பு தொழுகையும், இதேபோல ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காங்கிரசார் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கேக் வெட்டியும் பிரியங்கா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடினர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,030 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,04,240 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,840 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சேலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு. CITU தொழிற்சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பொங்கல் பரிசு தொகை 5,000 வழங்க முடிவு. கவர்னருடன் முதலமைச்சர் ரங்கசாமி திடீர் ஆலோசனை. 2 வீடுகளின் கதவின் பூட்டை உடைத்து நகை திருட்டு. முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசை. இந்தியாவின் தலைச்சிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்ற திமுக அர்ப்பணிப்போடு பணியாற்றும். ஜெகத் ரட்சகன் MP பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.